இத பாரு கண்ணே, கரெக்டா 12:30 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலதான் நல்ல நேரமே ஆரம்பாது. அதுக்குள்ள பையங்கையே அவசரப்பட போறான். நீதான் அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்து அனுசரிச்சுக்கணும். என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதானே புடி. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை. இந்தா கண்ணு பா. இத பாரு கண்ணு, அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கெல்லாம் என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கடிக்கணுமாக்கு. இது என்ற வையங்கிட்டையும் சொல்லு. கண்ணாடியில உன் உருவத்தை பார். முக்காவாசிக்கு நீதானே தெரியுற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு. உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா, உன் கழுத்து, கை, இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பயிர் அழிஞ்சிருச்சு, இல்ல அழிக்கப்பட்டு விட்டது. இதுல சொன்னா நம்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும்தாண்டி அது முதல் ராத்திரியா இருக்கும். ஆனா 100% ஆம்பளைகளுக்கு நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது. இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி. ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பே டூர் போயிருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே வாடா ரெட் லைட் ஏரியாவுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்ன தெரியுமா? டே கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி எப்படி நம்ம கிட்ட கட்போட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் பொண்டாட்டி கிட்ட கட்போட போகணும்னு சொல்லி தத்துவம் பேசுறது. அப்படி எல்லாம் தேக்கி வச்சிருந்து இன்னைக்கு இதுல ஆட்டின் வேற. ஏண்டி உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈவு இருக்கா? பைத்தியக்கார மாதிரி நான் லோன்னு புலம்பிட்டு இருக்கிறேன். சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை பேசியா நீ? இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்திரில புருஷங்கார இந்த மாதிரி கத்துனா இந்நேரம் கூ கூன்னு கூவி வரமாட்டா. பேசுறி உண்மையா? நீ திக்குவாயா? நீ பேச மாட்டே. நான் இன்னைக்கு பூரா புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். மாமா. அடடா சொல்லு. 18 வருஷம் என்ன பெத்து வளர்த்தன அப்பா அம்மா எப்படா இந்த முதேவி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு திட்டினா நான் இல்ல எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது மாமா. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ட எனக்கு வராம என்ன காப்பாத்தி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன திட்டினாலும் நான் தாங்கிக்குவேன் மாமா. உன்னை கண்டத்துல இருந்து காப்பாத்தி என்னடி பண்றது? நான் இப்ப பெரிய மீள முடியாத கண்டத்துல சிக்கிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ண தெரியுமா? ஏ மாமா, நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால்ல மாற்ற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு? எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும். பொண்டாட்டின்னா அழகாவும் இருக்கணும், உபயோகமாவும் இருக்கணும். அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயபிரதா வேணும்னா கேட்டேன். ஏதோ ஒரு ஊர்வசி இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா. போய் ஒரு பிந்து கோஷம் எனக்கு மாட்ட நான் என்னடி பண்ண முடியும்? ஏ மாமா, பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதுக்கு நீ உசிலமணியை கட்டி இருக்கணும், இல்லனா பக்கோடா காதரை கட்டி இருக்கணும். நான் தான் கிடைச்சனா? அது என் அதிர்ஷ்டம் நினைச்சேன். அதிர்ஷ்டமா? அரைஞ்சு பல்லுகளை எல்லாம் கழட்டி போடுவேன். அர்த்த ராத்திரி ஆயிருச்சு, என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சிலேயே போயிட்டு இருக்கேன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறேன். கிண்டலா போடி. பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது. நீ அங்கதான், நான் இங்கதான். தனியா ஒருத்தனாலும் பரவாயில்ல. ஏண்டி மணி 12:30 ஆக போது இன்னும் உள்ள லைட்டை போட்டுக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்காங்க? உள்ளார லைட் எரியறதெல்லாம் சரி, ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்காங்கிறது நானும் நீங்களும் எனத்த கண்டோம். பேசாம பாடுங்க. ஏண்டி தூங்கிட்டியா? இல்ல மாமா. காலை முக்கணுமா? ரொம்ப அஸ்தி ஆயிட்டம் பாரு. பேசாம படுறி. எழுந்துரு. மணி 6 ஆச்சு. மருமக அண்ணன் வரைக்கும் தூங்குறான்னா அர்த்தம் இருக்கு. உனக்கு என்னடி? ராத்திரி எங்க வச்சாம இந்த அறிவு? பாக்கி
கோவாலே கோவாலே கண்ணே கோவாலே மாமா ராத்திரி பூரா நீங்க தூங்கவே இல்லையா? ஏய் நில்றி. என்ன மாமா இது? நான் எதை செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓபன் த டோர், then only you know. கண்ணே தலை கலைஞ்சிருக்குது, பொட்டழிஞ்சிருக்குது, சாத்தி என்னங்க மருமக தலை கலைஞ்சிருக்குது, பொட்டழிஞ்சிருக்குது, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்குதுங்க. இப்ப புரியுதா? This is BCom.